பல்லவர்கள் முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் அவரது மகன் மாமல்ல முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் தோற்றத்துடன் 7ஆம் நூற்றாண்டு முதல் பல்லவர்களின் ஆட்சியை தமிழ்நாடு கண்டது. 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு பல்லவர்கள் ஆட்சி அடையாளம் காணப்படவில்லை. சாதவாகனர் அரசர்களின் செயல் அலுவலர்களாக பல்லவர்கள் இருந்தார்கள் என்று அறிஞர்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சாதவாகனர்களினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் பல்லவர்கள் வைத்துக் கொண்டனர். பல்லவர்கள் தக்கான பீடபூமியை ஆட்சி செய்த விஷ்ணு குண்டினா என்பவருடன் திருமண உறவும் கொண்டிருந்தனர். சுமார் கிபி 550 ஆண்டு வாக்கில் சிம்ம விஷ்ணு என்ற அரசனின் ஆட்சி காலத்திலேயே பல்லவர்கள் மிகவும் பிரபலமடையத் தொடங்கினர். சோழர்களை அடிமைப்படுத்தி தெற்கு பகுதியில் உள்ள காவேரி ஆறு பகுதிகள் வரை பல்லவர்கள் ஆட்சி செய்தனர். முதலாம் நரசிம்மவர்மன் மற்றும் பல்லவவர்மன் 2ஆம் நந்திவர்மன் ஆட்சி காலத்தில் பல்லவர்கள் சிறப்பாக இருந்தனர். காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு தென்னிந்தியாவின் பல பகுதிகளை பல்லவர்கள் ஆட்சி செய்தனர். பல்லவர்கள் காலத்தில் திராவிட கட்டடக்கலை உயரிய நிலையில் இருந்தது. சான்று யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய இடம் என்று அறிவிக்கப்பட்ட கடற்கரை கோயில் 2ஆம் நரசிம்மவர்மன் அரசனால் கட்டப்பட்டது. சீனாவில் உள்ள பௌத்த மதத்தின் கொள்கையான ஷென் பிரிவை நிறுவிய போதி தர்மர் என்பவர் பல்லவ வம்சத்தின் இளவரசர் என்று பல்வேறு ஆதாரங்கள் கூறுகின்றன.